சாந்தி. நாம் சதா மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மா. நாம் ஒருமுகத்தன்மை உடைய ஆத்மா. நாம் அனைத்து ஆத்மாக்கள் மீதும் இரக்கம் கொள்கின்ற ஆத்மா. இப்போது நாடகம் முடிவடைகின்றது. நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். கலியுக கடைசிக்கு பிறகு சத்யுகம் மறுபடியும் வரும். இந்த ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வைக்கின்றோம். அதிக பக்தி செய்து அநேக கோவில்கள் கட்டி அடி வாங்கி வாங்கி இப்போது களைப்படைந்து விட்டோம். இப்போது நம்முடைய அனைத்து களைப்புகளையும் போக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை நம்மை இப்போது புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார். நமக்குதான் தந்தை கிடைத்திருக்கின்றார். பாரதமோ அவிநாசி கண்டமாகும். தந்தையும் இங்கிருந்துதான் வருகின்றார். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அது இனிமையான வீடாகும். அந்த நிராகாரி உலகத்தில் ஆத்மாக்கள் நாம் அனைவரும் வசிக்கின்றோம். இப்போது நாம் சங்கமிகத்தில் இருக்கின்றோம். தந்தை ஒரே ஒரு தடவை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். ஞானக்கடலாகிய தந்தை வருவதே ஒரு முறைதான். நமக்கு தந்தையின் நினைவோடு கூடவே இந்த சக்கரமும் புத்தியில் இருக்கின்றது. நாம் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். அதன் மூலம் நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகின்றது. நாம் இப்போது தந்தையை நினைவு செய்கின்றோம். ஆஸ்தியை நினைவு செய்கின்றோம். நாம் இப்போது உலகத்தின் வாரிசாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் சோழியில் இருந்து வைரமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே நாம் வந்திருப்பதே தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக. இப்போது நாம் பூக்களின் தோட்டமாக ஆகின்றோம். இது புதிய உலகத்திற்காக புதிய ஞானம். புதிய உலகம் ஸ்தாபனை ஆகின்றது. ஸ்தாபனை செய்பவர் தந்தை ஆவார். நாம் கர்மங்களை செய்து கொண்டே இல்லற விவகாரங்களில் இருந்தவாறே இந்த படிப்பை படிக்கின்றோம். இது ராஜயோகமாகும். இப்போது நமது ராஜதானியின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. இங்கே நமக்கு பகவான் கற்றுத்தருகின்றார்.
இங்கு தங்கமயத்தில் ஒரே ஒரு ஆசிரியர், ஒரே படிப்பு. தந்தைதான் வந்து அனைவருக்கும் சுகம் தருகின்றார். சிவத்தந்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். சிவத்தந்தை சொர்க்கத்தின் படைப்பை படைக்கின்றார். நாம் சொர்க்கத்தின் எஜமானராவதற்காக படிக்கின்றோம். நம்முடைய நடத்தையும் மிகவும் ராயலாக இருக்கின்றது. நாம் சொர்க்கத்திற்காக தேர்வில் தேர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எவ்வளவு படிக்கின்றோமோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றோம். இந்த கீதையை தந்தை சொல்லியிருக்கின்றார். நாம் இப்போது விஷ்ணுபுரி செல்வதற்காக படிக்கின்றோம். இது நம்முடைய அலௌகீக வீடு. நமக்கு ஒரே ஒரு வழிமுறை ஒருவர் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. நமக்கு சிவத்தந்தை படிப்பு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார். நாம் பதித்தத்திலிருந்து பாவனமாகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். சிவத்தந்தை இந்த ரதத்தில் சவாரி செய்து வந்திருக்கின்றார். நமக்கு படிப்பு சொல்லித் தருவதற்காக. தந்தை நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீமத்படி நடந்து நாம் பாப்தாதாவின் மனதில் இடம் பிடிக்கின்றோம். சங்கல்ப சக்தி நம்முடைய கட்டுப்பாட்டில் வருவதற்காக அசிரீரி நிலையின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்கின்றோம். அதனால் சுலபமாக ஒருமுகத்தன்மை அமைந்து விடுகின்றது. இப்போது நாம் வீண் முயற்சியிலிருந்து விடுபடுகின்றோம். நாம் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக படிப்பு மற்றும் படிப்பை சொல்லித்தரும் தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். உண்ணும் போதும் அருந்தும் போதும் காரியங்கள் அனைத்தையும் செய்து கொண்டும் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துகின்றோம். பாப்தாதாவின் மனதில் இடம் பிடிப்பதற்கு ஸ்ரீமத் படி அநேகரை தங்களைப் போல் ஆக்குகின்ற சேவை செய்கின்றோம். அசிரீரி நிலையின் இன்ஜெக்ஷன் மூலம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருமுகத்தன்மை உடைய ஆத்மா நாம். நம்முடைய மூதாதையர் சுரூபத்தை ஸ்மிருதியில் வைத்து அனைத்து ஆத்மாக்கள் மீதும் இரக்கம் கொள்கின்ற ஆத்மா நாம். நாம் சதா விலகியும் அன்பானவராகவும் இருக்கின்றோம். நாம் கர்மயோகியாக இருப்பதால் லேசாக இருக்கின்றோம். ஞானம் நிறைந்தவராக இருப்பதோடு சக்திசாலி
சிதியில் இருக்கின்றோம். ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர், இந்த இரண்டு நிலைகளும் நமக்கு இணைந்த நிலையில் இருக்கின்றது. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் நாம் சதா வெற்றியாளராகின்றோம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.